கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப 10 கிராம் அகர் அகர் சேர்த்துக்கலாம். அகர் அகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப சர்க்கரை 1/4 கப் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க 350 ml வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தர்பூசணி மிக்ஸை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்ப இத 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க, இல்ல 2 மணி நேரம் வெளியில வைங்க, செட் ஆயிடும். நாங்க 1 ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜெல்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பண்ணிக்கலாம். அடுத்து 600 ml தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 250 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வாட்டர்மெலன் ட்ரிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு பரிமாறுங்க. இந்த ட்ரிங்க்ல சப்ஜா சீட்ஸ் அகர் அகர் சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.